பெரியதொரு பிரச்சனையில் சிக்கலை நீங்கள் மாட்டிக்கொண்டிருந்தீங்கன்னா கவலைப்படாதீங்க. உங்களுக்கு ஒரு நற்செய்தி. இன்னல்லாஹ லத்தீஃபுன் பி இபாதிஹி. நிச்சயமாக அல்லாஹு தாலா தன் அடியார்கள் மீது லத்தீஃபாக இருக்கிறான். லத்தீஃப்னா என்னென்னு தெரியுமா? தன் அடியார்கள் மீது உள்ள இரக்கத்தின் காரணமாக நுணுக்கமான திட்டங்களை போட்டு அவங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுப்பான். உதாரணமாக மூசா நபியோட தாய் அவங்க பெரிய ஒரு சிக்கல் எழுகிறாங்க. தன்னை குழந்தை ஃபிரௌன்ட கையில் இருக்குது, அதை திரும்ப எடுக்கணும். அல்லாஹ் தாலா வாக்கு கொடுத்துட்டான், உங்களோட பிள்ளையை அவங்கள திரும்ப தருவோம்னு சொல்லி. எப்படி செஞ்சான்னு தெரியுமா? பெரியதொரு சூறாவளியோட அடித்து ஃபிரௌன்ட ஆட்சியெல்லாம் கவிழ்த்து அந்த பிள்ளையை கொண்டு வந்து கொடுக்கல. அதே போல் ஃபிரௌன்ட தாய்கிட்ட சொல்லி பனு இஸ்ரவேலர்கள்ட்ட வீர வசனங்கள் பேசி அவங்கள தூண்டி விட்டு புரட்சி செஞ்சு அந்த பிள்ளையெல்லாம் எடுக்கல. அல்லாஹ் தாலா சின்னதாக ஒரு விஷயம் செஞ்சான். மூசா நபி அவங்களோட வாய்க்கு தாய்ப்பாலை எல்லாம் ஹராமாக்கிட்டான். அந்த பிள்ளை அழுது கொண்டிருக்குது. எனவே எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து ட்ரை பண்ணி பார்க்குறாங்க, இயலாது. எனவே மூசா நபியோட சகோதரி போய் சொல்கிறாங்க, எனக்கு ஒரு ஆளை தெரியும், அவங்கள்ட்ட கொடுங்கன்னு சொல்லி. எனவே மூசா நபியோட தாய் வரவழைக்கப்பட்டு அந்த குழந்தை அவங்களோட கைக்கு திரும்ப போகுது. இதே மாதிரி தான் யூசுஃப் நபி அவங்க ஜெயிலில் இருக்கிறாங்க. இதை திரும்ப வெளியில் எடுக்கணும். அல்லாஹ் தாலா ஒரு மின்னல் அடித்து அந்த பூட்டை உடச்சிலாம் வெளியில் எடுக்கல, ஒரு சுவரை கீழே உளுத்தாட்டியெல்லாம் வெளியில் எடுக்கல. அல்லாஹ் செஞ்சது ஒரு சின்ன வேலை. என்ன? அந்த மன்னர் தூக்கத்தில் ஒரு கனவை ஏற்படுத்தினான். யூசுஃப் நபி வெளியில் வந்தாங்க. எப்படி? அவர் கனவு காண்றாரு. இது விளக்கம் யாருக்கும் தெரியுமான்னு கேட்குறாரு. யாரும் தெரியான்னு சொல்கிறாங்க. அந்த அரண்மனையில் அவருக்கு மதுசாரம் பிழிஞ்சு கொடுக்குற ஒருவர் சொல்கிறார், எனக்கு ஒரு ஆளை தெரியும்னு சொல்லி நான் யூசுஃப் நபிகிட்ட பேசி யூசுஃப் நபி அதுக்கு ஒரு அழகான விளக்கம் சொல்லி அது மன்னருக்கு பிடிச்சி அவர் ஜெயிலிருந்து திரும்ப எடுத்து ஒரு அமைச்சராக மாற்றுறாரு. எனவே உங்களோட பிரச்சனையிலிருந்து அல்லாஹ் உங்களை வெளியில் எடுக்கணும்னு சொன்னால் அல்லாஹுக்கு அது மிக மிக சிம்பிளானது. அவன் ஆகுன்னு சொன்னால் அது ஆகிடும். அவன் லத்தீஃபுன் பி இபாதி, தன் அடியார்கள் மீது கருணை உள்ளவனாக இருக்கிறான். அந்த கருணையின் வெளிப்பாடாக அவர்களுக்கே புரியாத சில திட்டங்களை போட்டு அதிலிருந்து அவர்களை வெளியில் எடுப்பான். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், அல்லாஹ்வை நம்பிக்கொண்டிருப்பது. இவ்வளோ பெரிய சோதனையாக இருந்தாலும் பொறுமையுடனும் தொழுகையுடனும் அல்லாஹ்விடம் உதவி தேடுங்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, இஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, பொறுமையின் மூலமும் தொழுகையின் மூலம் அல்லாஹ்விடம் உதவி தேடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சூரா பக்ராவில் கூறுகிறான். எனவே அல்லாஹ் லத்தீஃப் என்பதை நம்பிக்கொண்டு இருங்கள். நிச்சயமாக உங்களது அனைத்து பிரச்சனைகளையும் அல்லாஹ் தஆலா தீர்த்து வைப்பான். அது பரீட்சை பயமாக இருந்தாலும், கடன் தொல்லையாக இருந்தாலும், வறுமையாக இருந்தாலும், பிள்ளை இல்லாமல் இருந்தாலும், உங்களது நண்பர்கள் உங்களை காயப்படுத்தினாலும், உங்களுக்கு உள்ள சில நோய்களாக இருந்தாலும் அல்லாஹ் தஆலா அனைத்தையும் தீர்த்து வைப்பான். நம்பிக்கையோடு இருங்கள்.